ஓம் சாந்தி. 21/6/2016. இன்றைய முதலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா 2 பேர் சொல்லும் வழியும் பிரசித்தமானது. நீங்கள் இருவருடைய வழிப்படியும் நடந்து தங்களுக்கு தாங்களே நன்மை செஞ்சுக்கணும். இல்லையா? மிகப்பெரிய வழி பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் சேர்ந்து கொடுக்குறாங்க இல்லையா? சிவபாபா சொல்கிறது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. நம்ம உடனே மைண்ட் என்ன சொல்லுது? அவருக்கு உடம்பு இல்லை சொல்கிறாரு, எங்களுக்கு உடம்பு இருக்குது. அப்படி சொல்லக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு? இவருக்கு இருக்குதானே உடம்பு, நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு தானே என்றாரு. ஆனால் எல்லாமே பண்ணார். அதுவும் அவ்வளோ வயசான காலத்தில் எதுக்குமே நோவே சொல்ல அப்பப்போ செஞ்சாராம். அதனால் இந்த 2 பேருடைய வழிப்படி செல்றதுல தான் நமக்கு நன்மை இருக்குது அப்படிங்கிறது. கேள்வி: முதல் நம்பர் ட்ரஸ்டி யாரு, எப்படி? பதில்: சிவபாபா தான் முதல் நம்பர் ட்ரஸ்டி. நம்மள பாபா என்ன சொல்றாரு? எல்லாம் பாபா பார்த்துக்குவாரு, நீங்க பொறுப்புன்னாரு. ஆனால் பாபா சொல்றாரு நானே ட்ரஸ்டி தான். ஏன்னா கொஞ்சம் கூட அவருக்கு பற்றே கிடையாது. எனக்கு குழந்தைன்றாரு, கொஞ்சிறாரு, என்னமோ பண்றாரு, இருந்தாலும் பற்று கிடையாது. எவ்வளோ சூப்பர் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் அவர் பேரில் என்னெல்லாம் தான புண்ணியம் செய்கிறீங்களோ அது எல்லாமே இன்ஷூர் ஆகிடுது. அதோடைய பலன் அடுத்த பிறவியில் கிடைக்குது. இப்போ கூட யார் தந்தையுடைய பேரில் தங்களுடைய அனைத்தையும் இன்ஷூர் செய்கிறாங்களோ அதற்கான முழு கைமாறு பாபா கொடுக்கிறார். ஏன்னா பாபா சொல்ற சுயம் நான் சுகத்தை அனுபவிக்கிறது கிடையாது. நான் உங்களுடையதை பெற்று என்ன செய்ய போகிறேன்? அதனால்தான் முற்றிலும் பற்றற்ற ட்ரஸ்டியாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்குற எதையுமே எதன் மீதும் அவருக்கு பற்று கிடையாது. திருப்பி உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துடுது, பல மடங்காக கிடச்சிடுது. அப்போ அது என்னென்னா இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி தான். தீவிர சிவபக்தன் வாரிசு இருக்காது, என்ன பண்ணுவாங்க, அப்படியே சிவன் கோயிலை கட்டிடுவாங்க ஃபுல்லாக. ஸோ அதுக்கு பல பிறவிக்கு வராது, ஒரு பிறவிக்கு வரும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே வரும். அப்போ ஆனால் நமக்கு பல பிறவிக்கு 21 பிறவிக்கு வருது. அப்போ பாபா பேரில் செஞ்சால் கண்டிப்பாக பலன் உண்டு. அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய இருக்கட்டும், கடவுளே அப்படின்னு தானே. அது இயேசுன்னு சொன்னால் கூட கடவுள் நினச்சிட்டு தானே சொல்கிறாங்க. ஸோ உண்டு அவங்களுக்கு பலன். ஏன்னா எனக்கு எதையுமே அனுபவிக்காதவர் பாபா. ஸோ அவருக்கு சமமாக தான் என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம் இல்லையா? அப்படி இருக்கணும். பாடல்: வாசலுக்கு வந்துள்ளோம் சபதம் எடுத்து. என்ன சபதம் எடுத்து வந்திருக்கிறோம்? என்ன ஆனாலும் உங்கள் வாசலை விட்டு நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் எட்டி உதைங்க, கழுத்து பிடிச்சி தள்ளுங்க, பாபா உங்கள் காலடியிலே சரணடைஞ்சு கிடப்போம் அப்படின்னு. இல்லை, பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் தான் நிறைய மாய வரும். நமக்கு தான் இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க. எழுது தினமும் சினிமாக்காரங்க தான், ஆனால் அது நமக்கு தான். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைங்க, பாட்டை கேட்டீங்க. யார் பாபாவுடையவராக ஆகிறாங்களோ அவங்க தான் குழந்தைங்க. இது கடைசி மறுவாழ்வுடைய பிறவி அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இதுதான் கடைசி பிறவி. அதாவது கணவனை இழந்தவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா கொடுக்குறதுக்கு பேர் தான் மறுவாழ்வு. அவங்க கொடுக்குற பேர் மறுவாழ்வே கிடையாது. இன்னும் துக்கம் தான் இல்லையா? ஒருத்தர்கிட்ட துக்கத்தை அனுபவிச்சு கொஞ்சம் தப்பிச்சாங்க, இவர் மறுவாழ்வு கொடுக்குறாராம், இன்னும் பிடிச்சி துக்கத்தில் தள்ளுறாரு. ஆனால் இவர் தான் உண்மையிலே மறுவாழ்வு கொடுக்குறாரு இல்லையா? எல்லாத்துல இருந்து விடுதலை பண்ணுறாரு. இதுதான் கடைசி பிறவி. இந்த பிறவியில் நீங்கள் எப்படி திரும்ப வாழணும்? உயிரோட இருந்துக்கிட்டே தந்தையினுடையவராக ஆகணும். தந்தையினுடையவராக ஆகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது இல்லையா? ஸ்ரீமத் பாடப்பட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமத் ஏன்னா இறந்தப்புறம் நான் இறந்த என்ன சொல்லுவாங்க, பகவான் கிட்ட போய் சேர்த்தாரு. இங்கே இறந்தப்புறம் போகிற வேலை இல்லை, இருக்கும் பொழுதே அவருடையவராக நீங்கள் இருக்கணும்.
இல்லையா? அந்த அது கடைசியில் எல்லாரும் தான் போக போகிறாங்க. ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம் கீதையில் கிருஷ்ணருடைய பேரை போட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை சொன்னது சிவபாபா. அதுக்கு பிறகு பிரம்மா, அதுக்கு பிறகு தான் கிருஷ்ணர். ஏன்னா சிவன் சொல்லும்போது கிருஷ்ணரே அங்கே கிடையாது. பிரம்மாவுக்கும் பிராமணர்களுக்கும் தான் சொல்ல, அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணரே பிறவி எடுக்கிறார். ஸ்ரீமத் கிருஷ்ணருடையது அப்படின்னு சொல்ல முடியாது. சிறந்ததிலும் சிறந்தவர் நமது தந்தை ஆவார். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ அந்த ஜெய் வீராணிமான அந்த சீரியல்ல ஒரு சீன் வருது. யாரோ சொல்றாங்க, திடீர்னு அந்த பக்கம் போற சொல்றாங்க, உயர்ந்ததிலும் இந்த உலகமே பரமபிதா பரமாத்மா பரமேஸ்வருடைய நியமப்படி நடக்குதுன்றாங்க. அது ஆஞ்சநேயர் கதை, அவர் ராமருடைய பக்தர். ஆனா இங்க என்ன சொல்ற, பரமபிதா பரமாத்மா பரமேஸ்வர். பரமேஸ்வர்னா யாரு? சிவன் தான் இல்லையா? சூப்பரா வருது, அவங்களுக்கே அறியாம கரெக்டா சொல்றாங்க. சிறந்ததிலும் சிறந்தவர் நம்ம தந்தை. நம்ம அப்பா மாதிரி உலகத்துல யாருக்காவது அப்பா கிடைக்குமா? நம்ம மாதிரி தந்தை இல்லையா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பார்க்குறேன், வானம் இருட்டின்னு இருக்குது, போகணும் அங்கே. சரி பாபா பார்த்துக்கா, வண்டி ஓட்டு அப்படியே வந்து கொடுக்குறோன்னு கொஞ்சம் வந்து பஸ்ஸில் ஏறினா வந்து கரெக்டாக அதுக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி. இப்போ ஒருத்தனுக்காக அந்த மழையை நிறுத்தி வைக்கிறாரு பாருங்க பாபா, எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அங்கெல்லாம் செம மழை, இங்கே அவ்வளோ இல்லப்பில் இருக்குல்ல. சரி, பதித பாவனர்னு கிருஷ்ணரையோ ராதையையோ சொல்ல மாட்டாங்க. அவங்க தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்கள். மனிதர்களை எப்படி பதித பாவனர்னு சொல்ல முடியும்? இல்லை, அவங்க தூய்மையானவங்க. அந்த டைம் அதுக்கு முன்னாடி ஏதோ யாரோ அவங்கள தூய்மையாக்கி இருக்கிறாங்க, யாருன்னு தெரியாது, நமக்கு தான் இப்போ தான் தெரியுது. ஸோ அப்போ அவங்கள எப்படி தூய்மை ஆக்குறவங்கன்னு சொல்ல முடியும்? சத்தியுகத்தில் பதித பாவனரே வாங்க யாருமே கூப்பிட மாட்டாங்க. சூப்பர் பாயிண்ட் பார்த்தீங்களா? சத்தியுகத்தில், அதாவது எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே தான் கடவுள் வருவார். இங்கே தான் கதறாங்க, எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு வர்றாரு. சத்தியுகத்துல எல்லாம் சுகமாக இருப்பாங்க, அங்கே ஏன் கடவுள் வரணும்? அங்கே வந்து கிருஷ்ணர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சுகம் நிறைஞ்ச உலகத்துக்கு கடவுள் வர்றதுக்கு அவருன்னு அவ்வளோ சுயநலமிக்க வரா இல்லையா? இப்போ பாபா சொல்கிறார், எவ்வளோ சூப்பர் பாயிண்ட் சொல்கிறார் இல்லையா? பதிதர்களை பாவனமாக்குற வேலை ஒரு தந்தையுடையது. அவருடைய ஸ்ரீமத் உயர்ந்த வழிபடி இப்போ நீங்கள் தான் நடந்துட்டு இருக்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மாவுடைய வழி பிரசித்தமானது, ஸ்ரீமத்தும் பிரசித்தமானதாகும். ஆனால் அதில் தந்தைக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டு தவறு செஞ்சிட்டாங்க இல்லையா? பிரம்மாவுடைய வழியும் பிரசித்தமானதான். ஏன்னா பிரம்மாவுடைய வழி தான் பிராமணர்களுடைய வழி. இப்போ நாம் பிராமணர்களாக இருந்தோம், தேவதை ஆனோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். பட் அந்த நினைவு சின்னமாக ஒரு பிராமண ஜாதி இருக்குது, அவங்களுடைய வழியே சாதாரண வழி கிடையாது இல்லையா? பக்காவாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஐயருங்கன்னா, அவங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். கல்யாணமே ஒரு 40 வயசுக்கு மேலே தான் பண்ணுவாங்க, அப்போவே. இப்போ இல்லை, அப்போவே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்தது இறந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட க்ளோஸ் ஆனவங்களா இருக்கும், அடுத்த செகண்டே எடுத்து வெளில போட்டுருவாங்களாம், வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்களாம். ஒரு வினாடி கூட டக்குன்னு வெளியே அந்த உடம்பு சூடு குறையிறதுக்குள்ளே எடுத்து திணையில் போட்டுருவாங்களாம். மற்றவங்களால இருக்க முடியுமா அந்த மாதிரி? அப்போ அவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ நாம் எப்படி இப்போ இருக்கிறதோட நினைவு இப்போ நாம் எவ்வளோ இருக்கணும் யோசிச்சு பாருங்க இல்லையா? இப்போ இப்பயுமே அப்படி தான் பண்ணுறாங்கன்றாங்க ஐயருங்க. சரி, அப்போ பாப்பா சொல்கிறாரு, எல்லா தர்மத்தினருக்கும் தந்தை ஒருத்தர் தான். எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்று கிருஷ்ணரை ஏற்றுக்க மாட்டாங்க. கர்த்தர் அல்லா சிவன்ற அந்த ஒரு கடவுளை தான் ஏற்றுக்குவாங்க. சரீரம் உள்ள யாரையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. முஸ்லீம்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தந்தைன்னு ஏற்றுக்குவாங்க, கிருஷ்ணரை கிடையாது.
ஏன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுடைய முக வம்சாவளி. சிவபாபா வந்து உங்களை தன்னுடையவராக ஆக்குறாரு. தலையை உள்ளங்கையில் வைத்து தந்தையினுடையவராக ஆகி இருக்கிறோம்னு சொல்றாங்க. தலையை உள்ளங்கையில் வைத்து தந்தையினுடையவராக ஆகியுள்ளோம் என்று கூறுகிறார்கள். அவரது டைரக்ஷன் படி நடக்க வேண்டியுள்ளது. நீங்கள் தந்தைக்கு உங்களுடைய வழி கூற வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. சுயம் அவரே வழி அளிப்பவர் ஆவார். இவர்களோ எல்லோரும் குழந்தைகள் ஆவார்கள். சிவபாபா பிரசித்தமானவர். அவர் என்ன வழி சொல்றாரோ என்ன செய்வாரோ அது கண்டிப்பா சரியாத்தான் இருக்கும். டவுட்டே இருக்காது. இதுதான் பெரிய விஷயம். செய்பவர் செய்விப்பவர் பாபா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க நினைச்சீங்கன்னா யார் செய்யறதுமே உங்களுக்கு தப்பா தெரியாது. ஏன்னா பண்றவர் அவருக்கு தெரியும் தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அதை வச்சு ஒரு காயை நோத்தி இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு ஊரில் வந்து ஜோதிடமுக சேவை லட்சக்கணக்கான செலவு பண்ணி பண்ணுவாங்க. நான் அது வேஸ்ட்டு, யாருமே வரலன்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு ஆத்மாவுக்கு வந்து கேட்டுட்டு வேற எங்கேயோ போய் ஆயிருக்கும், உங்களுக்கு தெரியாது. இங்கே கேட்டு நிச்சய புத்தி வந்திருக்கும். கண்டிப்பாக பாபா சொல்ல ஒருத்தர் கூட வராமல் இருக்கவே வாய்ப்பே கிடையாதுன்ட்டு இல்லையா? அப்போ அவருக்கே புத்திமதி சொல்கிறீங்களா நீங்கள்? அப்பாவுக்கு புத்திமதி சொன்னாராம் முருகன். அது அசிங்கம் இல்லையா? அப்படின்னா அது அப்பா சொல்றது கேட்கல, அடங்கா போயிடாருன்னு அர்த்தம். சரி, இப்போ பாபா சொல்றாரு, ஸோ உள்ளங்கையில வச்சு, இது ஏதோ கொஞ்சம் கட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிய மாட்டேங்குது. தலையை உள்ளங்கையில் வைத்து தந்தையினுடையராக ஆகி இருக்கிறோம். அதாவது இப்படி சத்தியம் பண்ற மாதிரி இல்லையா? பாபா உன்னுடையவர் ஆகிட்டோம் அப்படின்றது. அப்ப அவர் குட்டுக்கிற வழி கண்ணை மூடின்னு குதிக்கலாம். அவர் போய் கடல்ல குதின்னு சொன்னா குதிக்கலாம் கண்ணை மூடிட்டு. ஏன்னா சொல்றது பாபா இல்லையா? இப்ப எல்லோரும் குழந்தைங்க கடைசியில் அந்த மாதிரி தான் டைரக்ஷன் கிடைக்கும். சரீரத்தை விடு குழந்தை விட்டுருவீங்க இல்லையா? இப்ப அதே மாதிரி அவர் செய்யறதும் கரெக்டா தான் இருக்கும். இந்த பிரம்மாவுக்குமே கூட அவரு தான் இப்படி செய்ய அப்படின்னு வழி சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய சம்பந்தமே சிவபாபா கிட்ட தான் இருக்குது. யாருடைய அவகுணத்தையும் பார்க்க கூடாது. பரவாயில்ல, முன்னாடியே பாபா டச் பண்ணி சொல்லிட்டாரு இல்லையா? பார்க்க கூடாது. உங்களுக்கு பாபா மட்டும்தான், உங்க உலகத்துல பாபா மட்டும்தான் இருக்கிறார் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா அப்ப இவங்களாம் யாரு நீங்க யாரு? பாபாவுடைய குழந்தைங்க. இன்னொன்னு யாரு? ஆத்மா. பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப நீங்க ஒண்ணு பேசுறீங்கன்னா உங்க வாய் பேசுது, ஓகே. ஆனா அது உங்க ஆத்மா பேசுதா சிவபாபாவுடைய ஆத்மா பேசுதான்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் டக்குன்னு உள்ள பொண்ணு கூட பேசிட்டு போயிடுவாரு. டக்குன்னு நடக்கும், உங்களுக்கு தெரியாது. நான் ஏதோ சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும், டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் திடீர்னு டச் பண்றோம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜுவாலாமுகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஃபரிஸ்தா பாதி இது பாதிக்கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார். அவரு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு சேவையில், அவ்வளோதான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே திடீர்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு. பண்ணி அவர் அந்த ஜுவாலாமுகி குரூப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறார், பிரதர் அடிப்படை ஆத்ம பயிற்சி பிரதர், அதை பக்கா பண்ணுங்க பிரதர், 1 மணி நேரம் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாருன்னு இருக்கா நம்ம கேட்க மாட்டோம். பாபா ஒரு காரணத்துக்காக பண்ணுறாரு. அப்போ அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. என்ன சேர்த்துட்டாச்சுன்னா, காலையிலேருந்து உங்கள் பார்வை யார் மேலெல்லாம் படுதோ அந்த செகண்டே நீங்கள் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பார்க்கல அப்படின்னா 1 மார்க் மைனஸ். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ மைனஸ் வாங்கினீங்கன்னு சொல்லணும். அப்போ தான் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியுது பிரதர், ஆனால் இது மட்டும் முடியல பிரதர். ஆத்மா நான் வரவங்களா பார்க்கணும், ஆத்மா பார்க்கணும் நான் சொல்லினே இருக்கிறேன் பிரதர், எதிர வராங்க டக்குன்னு ஆத்மா ஞாபகம் இல்லை பிரதர்ன்றாங்க ஒரு மாத்தாச்சு. அப்போ அது பண்ணும்போது தான். ஸோ இதுதான் ஹோம்ஒர்க். சரி, அந்த இதோட சேர்த்து இதையும் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, அழியக்கூடிய உடல்ல இருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் விலகி இருக்க வெறும் ஒளியாக உங்களை அனுபவம் பண்ணுங்க. ஒளினால சக்தியும் போகணும். தூய்மையின் அதிர்வலைகள் அல்லது அமைதியின் அதிர்வலைகள் அல்லது சுகத்தின் அதிர்வலைகள், ஏதோ ஒன்று. நான் தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்கிறேன், தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்கிறேன், அப்படி கண்டினியூஸாக
சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்கே அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பரந்தாமத்துக்கு போயிடணும். ஒளியாக இருந்துட்டு அங்கேருந்தும் நான் பாபாவுக்கு எதிராக பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னையும் ஒளியாக பார்க்குறேன், ரெண்டும் ஈக்குவலாக பார்த்துக்கிட்டு அங்கேருந்து தூய்மையின் அதிர்வலைகள் பரவிக்கிட்டே இருக்குது, முழு உலகத்துக்கும் பரவிட்டே இருக்குது. தூய்மையின் சொரூபமாக இருக்கணும், தூய்மையின் சொரூபமாக இருக்கணும். அடுத்த 10 நிமிஷம் இந்த ஒரு எண்ணத்தை மட்டும்தான் வைக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. பரந்தாமத்திலே தான் இருக்கும். நீங்கள் கை கால் என்னென்ன வேலையெல்லாம் செய்யட்டும், புத்தி அங்கேயே இருக்கும். இது ஒரு தடவை. அடுத்தது அடுத்த 10 நிமிஷம் மறுபடியும் இதே உடம்பை அப்படியே பரிசுத்தாவாக ஆக்கிடுங்க. நான் இந்த உலகத்திலே இல்லை, சூக்ஷ்மோதனத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? இந்த உலகத்தை அமைதிப்படுத்த. நான் அமைதி தொடுவேன், நான் அமைதியின் சொரூபமாக இருக்கேன், அமைதியின் சொரூபமாக இருக்கேன். உங்களை சுற்றி அப்பயும் ஆத்மா தான், பரிசுத்தானாலும் இங்கே ஆத்ம உணர்வுலே தான் இருக்கணும். என்னை சுற்றி அமைதியின் அதிர்வலைகள் பரவுதுன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு சூக்ஷ்ம லோகத்துக்கு போயிடும். பாப்தாதாவுக்கு எதிர இல்லையா, பிரம்ம பாபா உடலில் குரு மத்தியில் சிவபாபா ஜொலிக்கிறார், எதிர நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரிசுத்தாவா உங்களையும் பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு அமைதியின் அதிர்வலைகளை பரவச்சேறேன், அமைதியின் அதிர்வலைகளை பரவச்சேறேன். கண்டினியூஸாக 10 நிமிஷம் இதே சொல்லணும். 3வது செம்ம பவர்ஃபுல்லானது, ஏன்னா இது ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். 3வது இன்னைக்கு கூட்டகம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் பரந்தாமத்திலிருந்து இந்த உடம்பை எடுத்துட்டேன். இந்த உடம்பு என்னது கிடையாது, பரந்தாமத்திலேருந்து வந்துட்டேன். நான் மட்டுமா வந்திருக்கிறேன், என் கணவனும் வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்கிறார்? இங்கேயே வந்திருக்கிறார். எப்படி பிரம்ம பாபா உடம்புல சிவன் பூர்வமத்தில் இங்கே சிவபாபா, இங்கே பிரம்ம பாபா அப்படி இருக்கிறாங்களே, அப்படி பிரிக்க முடியாது, அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என் கணவனும் நானும் நெருக்கத்தில் இருக்கும், சிவபாபாவும் நானும். அப்போ நான் யார்? பார்வதி இல்லையா? ஸோ நான் பார்வதி தேவி. இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் தேகம்னு நம்பி உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் குழந்தைங்க, என் கனவு குழந்தைனா என் குழந்தை தானே. என் குழந்தைங்களை விடுதலை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன், முக்தி கொடுக்க வந்திருக்கிறேன். அவங்களோட ஜென்மாந்திர பாவம் எரியணும், என்னுடைய ஒரு வினாடி பார்வையில் எரியணும். இங்கேயும் ஆத்ம உணர்வு தான், 3 பேருக்கும் ஆத்ம உணர்வு தான். ஸோ ஆத்மா, ஆனால் நீங்கள் அம்மன் அந்த நினைப்பில் இருக்கணும். அப்படி வந்துட்டு டக்குன்னு கோயிலுக்குள்ள அம்மன் தோதான் இங்கேயே இருக்க கோயில், டக்குன்னு அம்மன் சிலைக்குள்ள பிரவேசமாகி கும்பலாக பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்கள அந்த ஆத்மாவுடைய பாவங்கள் எரியணும், முக்தி அடையணும். அதே மாதிரி தூய்மையின் சக்தி அல்ல ஏதோ ஒன்று, அல்லது அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறேன். முக்தி தானே பல ஜென்மமாக அவங்க ஆசைப்பட்டது. இப்போதான் மாயா கார் பங்களாக்கு ஆசைப்பட வைக்கிறான். அப்போல்லாம் முக்திக்கு தான் அலைஞ்சாங்க. அந்த மாயாலாம் அடி கொடுக்கும்போது மறுபடியும் முக்திக்கு தான் அலைவாங்க. ஸோ அந்த முக்தியை கொடுக்குறேன். அந்த ஆத்மாவுக்கு சக்தி வரணும், தான் உடல் கிடையாது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிற சக்தி வரணும். ஸோ அப்போ நானும் முக்தி ஸ்வரூபமாக இருக்கேன், அவங்களும் முக்தி ஸ்வரூபமாக இருக்கேன். ஆத்மாவாக தான் பார்க்கணும் எல்லோரையும். இப்படி 10 நிமிஷம். இது இல்லாமல் இது கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். 12 தடவை ஒன்று. அப்போ அப்படின்னா என்ன, 360 நிமிஷம் அப்படின்னா 6 மணி நேரம் வரும். கரெக்டாக 10 நிமிஷம் பண்ணாலே, குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் அப்படின்னா முழு நாளும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸில் தான் இருப்பீங்க. இது இல்லாமல் நடுவில் வராங்க யாராவதுன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் சரி, பரந்தாமத்தில் இருந்தாலும் சரி, சூக்ஷ்மத்தில் இருந்தாலும் சரி, எதிர உங்ககிட்ட வந்தாங்கன்னா டக்குன்னு அதை கட் பண்ணிவிட்டு சிவசக்தி இணைந்து சொல்லுவோம். கடைசியில் பண்ணது சிவசக்தி இல்லையா, சிவனும் சக்தியும் ஒரே உடலில் நாங்கள் இருக்கிறோம். அப்படியே டக்குன்னு அதுவாகி அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். எதிர வரவங்களுக்கு டக்குன்னு ஆத்மாவை தான் பார்க்கணும். பார்க்கலன்னா அந்த கணக்கு -1. டக்குன்னு உங்களால் பார்க்க முடியலன்னா -1. மறுபடியும் அவங்களே மறுபடியும் நீங்கள் பார்க்கும்போதும் மறந்துட்டீங்கனால -2. அப்போ தெரியும், அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆத்ம பயிற்சி பண்ண முடியலன்னு அப்போ தான் தெரியும். ஸோ இதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அவங்க உங்கள் கூட பேசுகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆத்மாவாகி அவங்களே ஆத்மாவை பார்த்து அவங்களுடைய நல்ல குணங்களை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நல்ல குணங்களுடையவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ அன்பாக பழகுறாங்க, எவ்வளோ பொறுமை சக்தி இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிறதுல உங்களுக்கு கவனம் தேவையில்லை, இதை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்ம உணர்வில் வரணும். என்னை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு வான்லேருந்து ஏதோ ஒரு தேவதை இங்கே வந்திருக்குதுன்னு அனுபவம் ஆகணும். நான் அனைத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறேன். அந்த ஆத்மா என்னுடைய குழந்தை, அது யாரை வேணாலும் இருக்கட்டும், உங்களோட எவ்வளோ பேருங்களா வேணாலும் இருக்கட்டும், குழந்தை ஆத்மா. நான் என் கணவனோட இணைந்த சொரூபமாக சக்தி கொடுக்குறோம். 2 பேரும் சேர்ந்து சக்தி கொடுத்தா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க உங்களை விட்டு போகிற வரைக்கும். அவங்க அப்படி நவந்த உடனே டக்குன்னு மீண்டும் அந்த பயிற்சி கண்டினியூ பண்ணும். அப்போ உங்களுக்கு கேப்பே இருக்காது, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். பாபா எந்த நேரம் உங்கள் தலையில் கை வச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த யோகா வைப்ரேஷன்.
ஸோ இதை பண்ணுங்க. சரி, இப்போ பாபா சொல்கிறார் டைமும் பாருங்க, 12 தடவை எல்லாத்தையும் முடிக்க முடியுதான். சரி, இப்போ முடிக்க முடியலன்னா வந்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். முடிஞ்ச அளவு பண்ணுங்க. அதான் முடிஞ்ச அளவு பண்ணுங்க. முடிக்கல, ஐயோ நம்மளால முடியல அப்படின்னு ஃபுல்லாக விட்டுறக்கூடாது, நீங்களும் பண்ணினே இருங்க. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு யாருடைய அவகுணத்தையும் பார்க்கக்கூடாது, பாபாவுடைய கட்டளை. ஸோ இந்த பயிற்சியில் பிஸியாக இருந்தால் அப்புறம் எங்கே அவகுணத்தை பார்க்க போறீங்க? ஏன்னா இதுலேயே நல்ல குணத்தை பார்க்குற பயிற்சியும் வந்துருச்சு இல்லையா? ஸ்ரீமத் படி நடக்கணும். எல்லாருமே நல்லவங்களை தெரிஞ்சு எவ்வளோ குஷியாக இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும். இதை பண்ணுங்க. இப்போ பாபா சொல்கிறாரு ஸ்ரீமத் படி நடக்கணும். சிவபாபாவோ நிராகாரமானவர், இது ஒன்றும் அவருடைய வீடு கிடையாது. இங்கே பழைய வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, பிறகு சொர்க்கத்துக்கு போய் உங்களுடைய புது வீட்டில் இருப்பீங்க. ஆனால் நான் அங்கே இருக்க மாட்டேன். இந்த சமயம் கொஞ்ச நேரத்துக்காக வரேன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அப்படி ஆக்கிட்டு தன்னை சுத்தமாக மறைச்சிக்கிறார். நேற்று சொல்கிறாரு எனக்கு எதுக்கு பூவெல்லாம் வைக்கிறீங்க, நான் பூஜைக்குரியவனாக ஆகிறது கிடையாது, உங்களை பூஜைக்குரியவனாக ஆக்குறேன். நீங்களும் இப்போ பூ வைக்கக்கூடாது, ஏன்னா தேவதைகளுக்கு தான் மலர் அணியறதுக்கான தகுதி இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க, அங்கே நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் மலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய தியாகி பாருங்க. இப்போ கூட சொன்னார் இல்லையா, எதையுமே அனுபவிக்காத பற்றற்ற உண்மையான ட்ரஸ்ட் இவர் தான் இல்லையா? இது என் குடும்பம், இதை நான் பார்த்துக்கிறேன், பலனை எதிர்பார்க்கல. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காம செய்யுன்றத நடைமுறையில் பண்ணுறது சிவன் தான். மற்றபடி பிரம்ம பாபா கூட பலன் உண்டு, லக்ஷ்மி நாராயணன், ஆனால் அவர் ஆகிறது கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்காக தான் இங்கே வராரு. நீங்கள் உண்மையிலும் உண்மையான மீட்பு படை பாருங்கள். இப்போ பாபா பயிற்சி கொடுத்தவனே கொடுக்குறாரு. நம்ம மீட்பு படையை தானே இங்கே வந்து முக்தி தானே கொடுக்குறோம். மீட்பு படை சுப்ரீம் ஆத்மா, அதாவது சிவபாபா நாடக திட்டப்படி போன கல்பத்தை மாதிரி இப்பயும் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி இப்படி பண்ணுங்க. கல்பமாக என்ன டைரக்ஷன் கொடுத்துருப்பாரோ அதைத்தான் இப்போ கொடுக்குறாரு. அதனால் உங்களுக்கு கவலையே வேண்டாம். போன தடவை பண்ணும்போது நம்ம இல்லையேன்னு அதுதான் நடக்கும் எல்லாமே. சின்ன வயசில் உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, மறுபடியும் நடந்தால் நல்லா இருக்குமே, நடக்கும் கண்டிப்பாக இல்லையா? ஆனால் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? 5000 வருஷம் கழிச்சு. ஸோ எல்லாமே திரும்ப திரும்ப நடக்கும். இரவு பகலாக பாபா ஆழமான ரகசியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. புதியவர்கள் யாருமே இதை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சிலர் 35-40 வருஷங்களாக பாபா குழந்தையா இருந்தால் கூட நிறைய பேர் இந்த ஆழமான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது கிடையாது. மேலோட்டமாக ஒரு சிலதை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பாபா தினமும் புதியதாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னதே சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 40-50 வருஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அதை பார்ப்பாங்க, கேள்வி பதில படிப்பாங்க, தாரணிக்கான முக்கிய சாரம். அப்போ புதுசாக வருதுன்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியல இல்லையா? அந்த போதையோடு படிக்கும்போது தான் புதுசு வெளிப்படும். இப்போ இதே மாதிரி வீட்டில் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து படிச்சோன்னா நிறைய பாயிண்ட் வெளிப்படும். இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதான் பாபா சார் அத்தனை வருடங்கள் இருந்தவங்களால கூட இதை புரிஞ்சிக்க முடியல அவங்களால. கராச்சியில் ஆரம்பமாகி முரளி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? பாகிஸ்தான் தலைநகரத்தில் தான் இந்த இயக்கம் ஆரம்பமாச்சு. அங்கேருந்து ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கொடுக்குறேன்னு கூட சொல்ல, அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்றார். அது தானாக வர மாதிரி சொல்கிறார். முதல்ல பாபா முரளியெல்லாம் நடத்தலை. நைட்டு 2 மணிக்கு எழுந்து 10-15 பக்கங்கள் எழுதுவார். பாபா எழுத வைத்து கொண்டிருந்தார். பிறகு அவற்றினுடைய நகல்கள் எடுக்கப்படும். பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களுடைய காகிதங்களை பாதுகாக்கிறாங்க. நாளுக்கு நாள் பெரிய பெரிய புத்தகங்களை தயார் செஞ்சுட்டு வராங்க. எவ்வளவு வாழ்க்கை வரலாறை தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பிறகு படித்து வைத்துக் கொள்கிறார்கள். நீங்களோ முரளியை படித்து வீசிடுறீங்க. இல்லைன்னா இந்த மகா வாக்கியங்களை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை, இவை எல்லாமே அழிஞ்சு போயிடும்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன படங்களை எல்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்களோ அது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். பிறகு இது எல்லாமே புதஞ்சு போயிடும். பிறகு அந்த சாஸ்திரங்களோ படங்களோ எதுவுமே இருக்காது. பிறகு இப்போ எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவை கல்பத்துக்கு பிறகும் நடக்கும். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க.
ஆரம்பத்தில் பாபா இந்த மாதிரி சொல்ல மாட்டாராம். நைட்டு 2 மணிக்கு பாபாவை எழுப்பி எழுத வைப்பாராம். கொடுக்க அவர் உட்காந்து எழுதுறது தான் வேலை. அப்புறம் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாராம். அப்புறம் டைரெக்டாக பாபா சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ எப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. நாமெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சோங்க இல்லையா, எல்லாம் அப்படியே சாரமாக கிடைக்குது நமக்கு. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் என்னென்னமோ எழுதுறாங்க. தோண்டு ஒரு சமஸ்கிருதத்தில் இருக்கும், 18 பக்கம் தான் பகவத்கீதை. ஆனால் அதுக்கு விளக்கம் கொடுக்குற புக்கு பார்த்தா இம்மாம் பெருசு இருக்கும். அப்போ பாருங்க இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி திருக்குறள், அதில் உண்மையிலே அதுதான் அர்த்தமானு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளா படித்தா அது புரியல. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் வாழ்க்கை வரலாறு, அதுக்காக வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதோ பாதுகாப்பாக இவங்க படித்ததும் இல்லாமல் இன்னும் வச்சுருக்கிறாங்க பாதுகாப்பாக. ஆனால் இங்கே இறைவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன மாதிரி மகா வாக்கியம். அப்போ நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்க வைக்கிறோம், தூக்கி கடாசிடுறோம். ஏன் தூக்கி கடாசிடுறோம்னா, பாதுகாத்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கடைசி வரைக்கும் ஞானம் வந்துக்கிட்டே இருக்கும். உலகம் அழியும் போது தான் இருக்காது. அப்போ நீங்கள் பாதுகாத்து வச்சாலும் இருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த இதே முறையில் திரும்ப நீங்கள் படிப்பீங்களான்னு கேரண்டி கிடையாது இந்த பிறவியில். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தடவை படிக்கும்போது அந்த அளவுக்கு ஆழமாக படித்து உள்ளே கிரகிச்சு தாரணை ஆக்கணும். அதுதான் மெயின். அதுதான் வரும் அடுத்த பிறவிக்கு. வாணி வராது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். நீங்கள் தயாரிக்கிற படமும் கூட பிறகு எல்லாமே மண்ணுக்கடியில் புதஞ்சிடும். ஏன்னா சொர்க்கத்தில் ஒன்றும் இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஞானமோ அல்லது சாஸ்திரங்களோ படங்களோ எதுவுமே இருக்காது. ஆனால் நடந்தது மீண்டும் நடக்கும். சாஸ்திரங்களை மறுபடியும் துவாபரோகத்திலிருந்து எழுத ஆரம்பிப்பாங்க. கிரந்தங்கள் கூட இதுக்கு முன்னாடி கையால் எழுதியிருப்பாங்க, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, அதுக்கு விளக்கமெல்லாம் சேர்த்து பெருசு பெருசாக தயாரிச்சுட்டாங்க. நாளுக்கு நாள் பெரியதாக அமைத்து கொண்டே போவார்கள். புக்கும் பெருசாகுது, சிலையும் பெருசாகுது. ஆஞ்சநேயர் சிலைலாம் எம்மாம் பெருசாக ஆகுது இல்லையா? இங்கேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ள ஒரு 4-5 சிலை இருக்கும் அந்த மாதிரி பெருசாக இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்படி இல்லைன்னா சிவபாபாவுடைய வாழ்க்கை சரித்திரம் எவ்வளவு எழுதணும், நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சரித்திரம். ஆனால் எழுதுறது கிடையாது. ஏன்னா இப்போ சிவபாபா கிட்ட நேரடியாக படிக்கிற டைம், அவருடைய சரித்திரத்தை எழுதுகிற டைம் கிடையாது. எழுதுனாலும் அது இருக்காது இல்லையா? இப்போ பரமபிதா பரமாத்மாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் பக்தி மார்க்கத்தில் என்ன செய்கிறேன்னு தந்தை புரிய வைக்கிறாரு. நான் பக்தி மார்க்கத்தில் கூட அவங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்கிறேன். இறைவன் பேர்னால தானம் புண்ணியம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இறைவன் பெரிய வீட்டில் பிறவி எடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்தில் தர்ம ஆத்மாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இறைவன் பேர்னால, ஸ்ரீகிருஷ்ணர் பேர்னால தானம் புண்ணியம் செய்கிறாங்க. ஆக தந்தை புரிய வைக்கிறாரு, நான் குழந்தைகளுக்கு அடுத்த பிறவில் அல்ப காலத்திற்கு பலன் அளிக்க வந்துள்ளேன். நல்லதோ தீயதோ பலன் கிடைத்தே விடுகிறது இல்லையா? எவ்வளவு இன்சூரன்ஸ் ஆகியது? யார் எப்படி கர்மம் செய்கிறாங்களோ அதற்கேற்ற பலன் கிடைக்குது. மாயை தவறான காரியம் செய்ய வைக்குது. அதனால தான் நீங்கள் துக்கத்தை அடையிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுக் கொடுக்குறேன்னா அதனால் உங்களுக்கு ஒரு பொழுதும் துக்கம் ஏற்படாது. மேலும் மாயையும் அங்கே இருக்காது. மற்றபடி பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. யார் எவ்வளவு இன்சூரன்ஸ் செய்கிறீங்களோ, சிவபாபா கூட ட்ரஸ்டி தானே, முதல் நம்பர் ட்ரஸ்டி. மற்றவங்களுக்கு தான் சொத்து மேலே பற்று இருக்கும். ஒரு சில ட்ரஸ்டிகளோ ஒருவருடைய சொத்துக்களையே கெடுத்துடுறாங்க. தந்தையோ பாருங்க எப்படிப்பட்ட ட்ரஸ்டியாக இருக்கிறாரு. இது எல்லாமே குழந்தைங்களுக்காகன்னு சொல்கிறார். உங்களுடைய முழு சம்பந்தமும் சிவபாபா கிட்ட இருக்குது.
நான் உண்மையான ட்ரஸ்டி ஆவேன்னு தந்தை சொல்றாரு. எவ்வளோ சூப்பராக சொல்லிருக்கீங்களா? அப்போ பக்தி மார்க்கத்தில் பாபா என்ன பண்ண, அந்த காட்சி காட்டுறது அது எல்லாமே என்னது, அவ்வளோ தீவிர பக்தி பண்ணால் அதுக்கான பலன் அல்ப கால பலனை கொடுக்குறாரு. சில அதிசயங்கள் நடக்கிறது, விபூதி வர வைக்கிறது, என்னென்னமோ சித்து வேலை பண்ணுறாங்களே அதுவுமே கொடுக்குறாரு. அவங்களுக்கு அதுதான் ஆசை, அதுதான் தேவை, அதை கொடுக்குறாரு. ஆனால் இப்போ ஸோ பக்தி மார்க்கத்துலேயுமே இன்சூரன்ஸ் ஆகுது, அந்த மாதிரி அடுத்த பிறவிக்கு கிடைக்குது. ஆனால் இப்போ நீங்கள் முழுசாக எந்த அளவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய பொருளில் எனக்கு கொஞ்சம் கூட பற்று கிடையாது. நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? பிரம்ம பாபாவுக்கே பற்று கிடையாது, அப்புறம் சிவபாபாவுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த பில்டிங் எல்லாம் உங்களுக்காக கட்டுறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இது மாதிரி யாராவது கட்டியிருக்கிறாங்களா? எந்த சாதி சன்னியாசியாச்சோ குழந்தைங்களுக்காக இப்போ கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மதுபன் போனீங்கன்னா ஒரு ஊர் ஃபுல்லாக பாபா குழந்தைங்க தங்குறதுக்காகவே கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம போகிறது என்னமோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஸோ அந்த கடைசி நேரத்தில் நம்ம வசதியாக இருக்கணுன்றதுக்காக கட்டுறாங்க. இப்போ யார் பண்ணுவா இந்த மாதிரி இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் சில ட்ரஸ்டிகளே கோயில் தர்மகர்த்தாவாகட்டும் அல்லது நீங்கள் வச்சுருக்கிற பணக்காரங்களாம் மேனேஜர் வச்சுருப்பாங்களே அவங்களே கையாடல் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஆனால் பாபா அப்படியே பண்ணுறாரு. இப்போ உங்களுடைய முழு சம்பந்தமும் சிவபாபா கிட்ட இருக்குது. நான் உண்மையான ட்ரஸ்டின்னு தந்தை சொல்கிறாரு. சத்தியமானவர் இல்லையா? சுயம் நான் எந்த விதமான சுகமும் எடுக்கிறது கிடையாது. குழந்தைங்களுக்கு முழு ராஜதானியை கொடுக்குறேன். லௌகீக தந்தை கூட குழந்தைங்களுக்கு எல்லாமே ஆஸ்தியாக கொடுத்துட்டு போயிடுறாரு. நானும் சொர்க்கத்தில் எதையுமே அடையிறது கிடையாது. நான் அப்போ உங்களுக்கு தான் எல்லாமே கொடுத்துடுறேன். அதனால் உங்களுடைய சம்பந்தம் முழுமையாக சிவபாபா கிட்ட இருக்குது. நான் கூட முழுமையாக பாபா கிட்ட இன்சூர் செஞ்சுட்டேன்னு இந்த பிரம்ம பாபாவும் சொல்கிறாரு. உடல், மனம், பொருள் எல்லாமே பாபாவுடைய சேவையில் தான் இருக்குது. இதுதான் யாரோ கேட்டாங்க, பிரம்ம பாபா உங்களுக்கு வேறு எந்த நினைவும் வராதா? லௌகிக இது குடும்பம் எல்லாத்தையும் விட்டு ஃபுல்லாக காசெல்லாம் இங்கே கொடுத்துட்டீங்களா, வராதா? அது பாபா சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன் இல்லை பாருங்க, காசை கொடுத்தாச்சு, செய்கிற சேவை உங்களுக்காக செய்கிறேன். அப்போ எனக்கு எப்படி மற்ற புத்தி வரும்? குழந்தைங்க ஞாபகம், பாபா ஞாபகம் மட்டும் தானே இருக்கும். ஏன்னா எங்கே உடல், மனம், பொருள் இருக்குதோ, எங்கே உங்களுடைய பொருள் உழைப்பு இருக்குதோ அங்கே தான் உங்கள் மனம், புத்தி இருக்கும். கரெக்டு தானே இல்லையா? அதான் பாபா சொல்கிறது. அதுதான் சேவை ஒரு லிஃப்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ பாபா சேவையில் முழுக்க முழுக்க புத்தியம் அங்கேயே தான் இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, முழு சொத்தை உங்களுக்கு தான் கொடுக்குறேனே தவிர அதை அனுபவிக்கிறது கிடையாது சொர்க்கத்தை பாபா, சிவபாபா. ஆனால் இந்த லௌகிக தந்தை வந்து அவர் அனுபவிச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால உங்களுக்கு கொடுக்குறாரு. இல்லைன்னா கொடுக்க மாட்டார் இல்லையா? எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா கொடுப்பாரு இல்லையா? இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய அப்பா அம்மா வந்து குழந்தைங்களை நம்புறது கிடையாது. கடைசி வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவர் பேரில் எழுதி வச்சிருப்பாரு. அப்படி தான் நடக்குது இல்லையா? இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டு தான். எந்த குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க? இந்த காலத்து குழந்தைங்க. இந்த காலத்து குழந்தை தானே நம்ம. ஆனால் நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரு? அப்படிப்பட்ட குழந்தைங்கள நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரு இல்லையா? அதான் அப்படிப்பட்ட குழந்தைங்க மேல இவர் நம்பிக்கை வைக்கிறாரு பாருங்க. அந்த அப்பா அம்மா நம்பிக்கை வைக்கல, அதனால குழந்தை அந்த மாதிரியே மாறுது. அதுதான் நீங்க வேணா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த 3வது பயிற்சி பண்றமே சிவசக்தி இணைந்திருப்போம். டக்குன்னு குழந்தைய பார்த்து, ஆத்மாவை பார்க்கும்போது டக்குன்னு அவங்களுடைய குணம் மாறுறதை நீங்க பாருங்க. அந்த செகண்டே ஆச்சரியமா இருக்கும். டக்குன்னு நீங்க பார்த்தோன்னே நான் சிவன் பூர்வமத்தில் இருக்கார், நானும் இருக்கிறேன், இணைந்த ரூபத்தில் இருக்கிறேன், என்னுடைய குழந்தைய பார்க்குறேன். எந்த குழந்தை? எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தை சிவன். அந்த ரீதியில குழந்தை, உடல் ரீதியான குழந்தை, அந்த உணர்வுல இல்லை, அந்த ரீதியில அம்மன் ஆத்மாவை பார்க்குறேன். அந்த ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவுடைய நல்ல குணங்களை பார்க்குறேன், ஆத்ம உணர்வுல பார்க்குறோன்னா டக்குன்னு அந்த குழந்தையோட குணம் மாறும். ஒரு செகண்ட்ல மாறும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, இப்போ பாபா சொல்றாரு, ஸோ அப்படி பார்க்காதனால தான் குழந்தைங்க கெட்டு போயிட்டாங்க. நீங்கள் சந்தேகப்பட்டு வைக்கிறீங்க, உங்கள் சந்தேகம் கரெக்டாக ஆகுது. ஸோ எது கரெக்டாகிடுச்சு? உங்கள் எண்ணம் தான் கரெக்டாகிடுச்சு. அது அந்த எண்ணம் பண்ணுற வேலை. சரி, அப்போ பாபா சொல்றாரு, இப்பயுமே கூட நல்ல நம்பிக்கை வச்சு வளர்க்குற குழந்தைங்க
அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறது கிடையாது. அதுதான் அங்கே பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை தான் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, நானும் முழுசாக இன்சூர் செஞ்சிட்டேன், ஒரு பைசா கூட அவருக்குன்னு வச்சுக்கல. யாரால முடியும்? 33 கோடி இப்போவே அது பெரிய காசு இல்லையா? அப்போ சிந்தியில் கூட பாருங்க, இவருடைய உடல் மனம் பொருள் எல்லாமே பாபாவுடைய சேவையில் தான் இருக்குது. சிந்தியில் கூட ஒரு பழமொழி இருக்குது, கை யாருக்கு இப்படி, அதாவது வள்ளல் ரூபத்தில் இருக்குதோ அவங்க முதல் வரிசையில் சேர்ந்துடுவாங்க. இப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் முதல் வரிசையில் வந்துடுவாங்க. இப்படி இல்லையா? கொடுக்குறதுனா இப்படி தானே கொடுப்பாங்க, வாங்குறதுனா தான் இப்படி வாங்குவாங்க. சரி, அப்போ அப்படின்னு சிந்தியில் கூட ஒரு பழமொழி இருக்குதான். தந்தை எல்லாமே இன்சூர் செய்கிறாரு. 2 பிடி அரிசி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாளிகை கன்ஃபார்ம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ எவ்வளோ ஈஸி. அப்போ அதுதான் அந்த சுதாமன் கதை வரும் இல்லையா? அவளை கொடுத்து தங்க மாளிகை வந்துடுது. இப்போ பாருங்க, வீடு கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒருவர் 1 ரூபாய் அனுப்புனாராம். பாபா, என்கிட்ட பணம் கிடையாது பாபா, நான் அனுப்புகிறேன், இந்த 1 ரூபாய்க்கு 1 செங்கல் எடுத்து வச்சுடு பாபா. அந்த மதுபனில் இருக்கிற பில்டிங்கில் 1 செங்கலுக்கு என்னுடைய பங்காக இருக்கட்டும் அப்படின்னு அனுப்புகிறாராம். அப்போ 1 ரூபா கூட பெரிய காசு தான் இல்லையா அந்த டைம்லலாம். அப்படின்ட்டு பாபாவுக்கு லெட்டர் எழுதினாராம். இப்போ பாபா சொல்கிறார், அந்த 1 ரூபா அனுப்புனும் இருக்க உங்களுக்கு எல்லோரையும் விட நல்ல மாளிகை கிடைக்கும். ஏன்னா பாபா இதயத்தை பார்க்குறாரு, அனுப்புறத பார்க்கல இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். அப்போ ஏன்னா நீங்கள் ஏழை, நானே ஏழை பங்காளன்தான். பணக்காரங்களுக்கு முழு ஆஸ்தி கிடைக்காது இல்லையா? ஏழை பங்காளனா தான் நானே இருக்கிறேன். ஏழையின் 1 ரூபாயும் பணக்காரருடைய 10,000 ரூபாய்க்கு சமம். 2 பேருக்குமே ஒரே மாதிரியான பதவி கிடைச்சிடுது. பணக்காரர்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லோரையும் விட கன்னியர்களும் மிகவும் சுதந்திரமானவர்கள். பாருங்க, மம்மா முதல் நம்பர்ல போனாங்க, அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஏழை வீட்டில இருந்து வந்தாரு, பிறகும் முதல் நம்பர்ல போயிட்டாரு. இவர் எல்லாமே கொடுத்து விட்டார், பிறகும் முதலில் லக்ஷ்மி, பின்னர் தான் நாராயணன். எவ்வளவு அதிசயமான விளையாட்டு இது! எவ்வளவு சூப்பரான விஷயம் பார்த்தீங்களா? ஒண்ணுமே மம்மா எடுத்துட்டு வரல, 1 பைசா கூட எடுத்துட்டு வரல. ஏன்னா அவங்க குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பமா இருந்துச்சு. திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல அவங்க அப்பா எல்லா காசையும் விட்டு அப்படியே நடுத்தருக்கு வந்தாங்க. அப்பதான் வந்தாங்க பாபாவுக்கு வந்தியா. அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணணும். ஒரு பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பொண்ணு பிரம்மகுமாரியா வாழ்றது சாதாரண விஷயமா இல்லையா? அப்படி அந்த வைராக்கியத்தில் என்ன பண்ணாங்க, முன்னாடி போனாங்களாம். பிரம்ம பாபா 69 தான் சம்பூர்ணமாய் சரீரத்தை விட்டார். மம்மா 1936 சம்பூர்ணமாயிட்டாங்க. இப்போ முதல்ல சம்பூர்ணமானது மம்மா தான். இப்போ இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? அதான் அதிசயமான விளையாட்டு இல்லையா? அம்மாவே ஓவர் டேக் பண்ணது. சிவபா பாப்பா, பிரம்மா பாபா, அம்மா. இப்போ அம்மாவே ஓவர் டேக் பண்ணிடுச்சு குழந்தை இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, இது ஒரு பொழுது, அதனால பாபா சொல்றாரு இது எவ்வளோ அதிசயமான விளையாட்டு. அதனால ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேக புத்தி வந்துச்சு, முடிஞ்சிச்சு. கண்ணை மூடிட்டு இப்ப பாருங்க, நம்ம பிரம்ம பாபா சரீரத்தை விட்ட அப்புறமும் சிவபாபா இன்னொரு உடல்ல வர அதிசயத்தை பார்க்குறோம். ஆனா மம்மா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லையா? அதுதான் இப்ப பாபா சொல்றாரு, எந்த விஷயத்திலும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. பாப்தாதோ அதுதான் ஒரு பிரதர் சங்கர் பார்ட்டிக்கு போய் சொல்றாரு, நீங்க தான் பிரதர் வீடியோலாம் போடுறீங்க, இவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்க, வாங்கலாம் சங்கர் பார்ட்டியில, உங்களுக்கு தான் தெரியுது, ஏன் பயப்படுறீங்க? மாயா எவ்வளவு பவரா கேட்டுப்பாங்க. இது பயப்படுறது இல்லை. எங்க அப்பாவை நான் என்னத்துக்கு சந்தேகப்படணும்? சங்கர் பார்ட்டினா என்னன்னா, இப்ப தாதி உடம்புல சிவன் வரல, பிரம்ம பாபா தான் வர்றாரு, சிவன் எங்க கிட்ட வர்றாரு அப்படின்னு அவங்க ஒரு கதை. அவங்க சொல்ற ஞானமெல்லாம் கொடுமையா இருக்கும். இங்க பாபா சொல்ற வைர மாட மாளிகையில லட்சுமி நாராயணன் இப்படி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க வைர மாட மாளிகைலாம் இருக்காது, உண்மையிலே ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க, ஆதிவாசியா இருப்பாங்க, இதையும் நம்பி போகுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி, அதாவது பக்தியில சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதையை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
அதுதான். அப்ப அதான் சொல்றேன். அந்த அப்ப நீங்க இங்க உல்டா தான் ஃபுல்லா. அப்ப பாருங்க, சரி போய் நான் தான் சொல்றாங்க கேட்கணும்னு போறவங்க தான் போய் மாட்டிக்கிறவங்க. ஏன்னா அங்க போய் கேட்டுட்டு இங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது, அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து சங்கர் பாட்டியை பத்தி சொல்றது கிடையாது, எங்கேயுமே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அங்க பிரம்மகுமாரி பத்தி அவசியம் சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்க இருந்து தானே அங்க போகுதுன்னு தானே சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா சந்தேக புத்தி வரும். என்ன நிலைமை அவங்க நிலைமை. ஸோ அங்க போறவங்க எல்லாம் இந்த வாணியும் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அது கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான். அப்ப பாருங்க, கொஞ்சம் கூட சந்தேக புத்தியா வரக்கூடாது. இப்ப பாபா சொல்றாரு, பாப்தாதா ஏதோ குறைந்தவரா என்ன, கொஞ்சம் கூட இதுல சந்தேகம் வரக்கூடாது. மிகவும் இனிமையானவராகவும் ஆகணும். ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட ஸ்ரீமத் வாங்கிட்டு நடக்கணும். இல்லைன்னா மாயை மிகவும் தீமை செய்ய வச்சிடுது. அப்ப பாருங்க, அதுக்குதான் இந்த பயிற்சி. ஒவ்வொருத்தரையும் அந்த ஆத்மா பார்க்க சொல்றோம். ஏன்னா பாபாவுடைய ஸ்ரீமத்து பார்க்காதனால தான் மாற்றோம். நீங்க அதை மட்டும் பண்ணி பாருங்க, எனக்கு மாயாவே வராது. நீங்க பண்ணி பாருங்க நாளைக்கு. சரி. அப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்களுக்கு எவ்வளவு டைரக்ஷன் கொடுக்க வேண்டி இருக்குது. முழுமையான சமாச்சாரம் எழுதுங்க. ஒரு மாத்தாஜி சொல்றாங்க, அந்த இன்டர்நெட் வாட்ஸ்அப் குரூப் ஜுவாலாமுகி குரூப்னு அவங்க சொல்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, உலகத்துல யாருக்குமே சொல்ல முடியாத தப்பு பண்ணாலும் சரி, நான் எங்க பாபாட்ட அப்படியே சொல்றேன். இதெல்லாம் சொல்லாம அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். பாபா நான் ஒரு வினாடி கூட பிரிஞ்சு இருக்க மாட்டோம். அப்படி அவங்க ஒரு கமெண்ட்ரி கொடுத்தாங்க, இதுல இல்லைன்னு நினைக்கிறேன், நான் எடுத்துட்டு வரேன். செம்மையா இருக்கும். அப்படியே அன்பா பாபாவை முதுகுல சுமந்துட்டு, ஒரு குழந்தை மாதிரி சுமந்துட்டு, ஃபரிஸ்தா உடல்ல அப்படியே எல்லா இடத்துக்கும் போய் சக்தி கொடுப்பாங்க. சூப்பரா. சரி. இப்ப பாபா சொல்றாரு, எதையும் ஒளிவு மறைவு இல்லாம நீங்க எழுதணும் பாபா கிட்ட. சத்தியமானவர்கிட்ட நீங்க சத்தியமா இருக்கணும். பாபா எல்லா வகையிலும் உங்களை அப்பதான் பாதுகாக்க முடியும். பாபாவுக்கு மிகவும் சிந்தனை இருக்குது, எப்படியாவது இந்த குழந்தை முன்னேறணும்ட்டு. அப்ப நீங்க சொன்னாதானே இந்த குழந்தைக்கு என்ன தடைன்னு தெரியும் இல்லையா? அதனால நீங்க சொல்லணும். படிப்பு மேல முழுமையான கவனம் இருக்கணும். நாம மிகவுமே அன்புக்குரிய இறை தந்தையின் மாணவர்கள். பகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, பாபா நேத்து கூட இதே தான் சொன்னாரு. இந்த படிப்பு இறைவன் சொல்லி கொடுக்குறாருன்னா, நான் இறை மாணவன்ற அந்த நினைப்பு உங்களுக்கு எப்பயோ இருந்தாலும் செம குஷி. இறை மாணவன்னா என்ன அர்த்தம்? டீச்சர் சொல்ற மாதிரி நடக்கிற மாணவன் இல்லையா? அப்படி இருக்கணும் உங்களுக்கு. கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. கிருஷ்ணர் கூட எல்லா மனிதர்களும் உயர்ந்தவராக இருக்கிறார் இல்லையா, முதல் இளவரசர். ஆனா கிருஷ்ணருடைய பேரை கொடுக்கறாங்க, நாராயணனுடைய பேரை ஏன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? கீதை கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தானே சொல்றாங்க, ஏன் நாராயணன் சொன்னதா சொல்லல? எப்படி சூப்பரா கேட்கிறாரு இல்லையா? கிருஷ்ணரும் குழந்தை, சிறு வயதுல பாலகன் சதோ பிரதானமாக இருப்பாரு. பிறகு குழந்தை பருவத்துல இருந்து இளைஞராக ஆகிறாரு. பிறகு முதுமை நிலை வருது. குழந்தைங்களுக்கு தான் மகிமை செய்யறாங்க, ஏன்னா தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா? பாலகன் பிரம்ம ஞானிக்கு சமானம்னு சொல்றாங்க. குழந்தைகள் மூலமாக எந்த பாவமும் நடக்கிறது கிடையாது. எனவே கிருஷ்ணர் கூட சிறிய குழந்தையான காரணத்தினால அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பாருங்க, பெரிய விஷயம். பாபா சொல்றாரு இல்லையா, ஏன் கிருஷ்ணர் பேரை கீதையில போட்டாங்க, நாராயணன் பேரை போடலன்னா, குழந்தைனால அது எல்லாருக்கும் பிடிக்கல, அதனாலதான் வெளிப்பட்டு இருக்குது அவருடைய பேர் என்பது. இன்னொன்னு, கிருஷ்ணர் முதல் நாள் பிறந்த உடனே இருக்கிற சதப்பிரதானம் அடுத்த நாளே குறைய ஆரம்பிக்கணும். இப்ப நாராயணன் ஆகும்போது அழுக்காகல, பட் இருந்தாலும் சக்தி குறையுது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அவரு குழந்தையா இருக்கிறதுனால, அப்ப ஒரு பிரம்ம ஞானிக்கு சமம் குழந்தைங்க அப்படின்ட்டு இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருந்ததுனால தான் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி தான் கொண்டாடுறாங்க, நாராயண ஜெயந்தி கொண்டாடல. அப்ப அதுலயே தெரியுது இல்லையா, நாராயணனுடைய அவதாரம் ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணர்னா, நாராயணனுக்கு கொண்டாட வேண்டியதானே பிறந்த நாள்ல. இப்போ எவ்வளவு பெரிய ரகசியம் இல்லையா? அப்ப மற்ற எந்த அவதாரத்துக்கும் பிறந்த நாள் கொண்டாடலையே, கிருஷ்ணருக்கு மட்டும் ஏன் கொண்டாடணும்?
மற்ற எதுக்காவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? கிடையாது. கிருஷ்ணர் தான் உண்மையிலே பிறக்கிற குழந்தை இல்லையா? எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்றாரு. அப்போ பிறகும் என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணரை துவாபரகத்தில் எட்டாந்து காட்டிட்டாங்க. இதையெல்லாம் பாபா தான் இப்போ புரிய வைக்கிறாரு. பிராமணர்களாகிய உங்களை தவிர உலகத்தில் இந்த எல்லா விஷயம் பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால் நீங்கள் பில்லாக போய் பேசலாம் இல்லையா? நாங்கள் அந்த சக்கரத்தை ரவுண்டாக முடிக்கிறோம், உங்களால் முடிக்கவே முடியாது. மற்றவங்க எது சொன்னாலும் முடிக்க முடியாது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, பிராமணர்கள் உத்தமமானவர்கள். பிராமணர்களாகிய நீங்க தான் ஈஸ்வரிய குழந்தைங்க, இறைவனுக்கே நேரடியாக பிறந்தவங்க. சத்தியுகத்துல ஈஸ்வரிய குழந்தைங்கன்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. என்ன குழந்தைங்க? அவங்க தேவதையோட குழந்தைங்க. இறைவனிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் பிராப்தி ஆகும். இது உங்களுடைய மிகவும் அரிய விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையில கிடைக்கிற அந்த அதிந்திர சுகத்தை 5000 வருஷத்துல எப்பயுமே உங்களால் அனுபவிக்க முடியாதுன்றது. இந்த ஞானம், இந்த பிராமண பரிவாரம் எதுவுமே உங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்காதுன்றது. இப்போ ஒவ்வொரு வினாடியும் எப்படி இருக்கணும் இல்லையா? ஒரு வினாடி விடாம இந்த உலகத்தை தூய்மையாக்குற சேவை. ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது நமக்கு தெரியும். நினைக்கலன்னா ஐயோ 1 மணி நேரம் நான் நினைக்காம இருந்தால் துட்டிப்பீங்க நீங்க, நல்லா தெரியும் பாருங்க. இப்ப பாபா சொல்றாரு, விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கை இது, எல்லோருக்குமே இது அமையாது. இது எவ்வளவு பெரிய ஊர், எத்தனை ஆயிரம் மக்கள் இருப்பாங்க இந்த ஊர்ல, ஒரு 5-6 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன மாதிரி எப்படி கொடுத்து வச்சவங்க நாம இல்லையா? இந்த நாடகம் எப்படி அமைஞ்சிருக்குது பாருங்க. இந்த கல்பத்துல யார் படிச்சாங்களோ அவங்க தான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க. பகவான் அவசியம் பகவான் பகவதியைத்தான் உருவாக்குனாரு. ஆனால் பகவான் பகவதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான். ஸோ பகவானே பகவதியேன்னு பாடுறாங்க இல்லையா? தேவதைகளுக்கு அப்படி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே அவங்க பகவான் கிடையாது. ஏன்னா சரீரமற்ற அந்த ஒருவருக்குத்தான் கடவுள் அப்படின்னு மகிமை இருக்குது. ஏன்னா இவங்களை ஆக்குனவர் அவர். இந்தியாவில் மட்டும்தான் தேவதைகளுக்கு மகிமை பாடுறாங்க. ஏன்னா இங்கே தேவதைகள் இருந்தாங்க, அவங்களுடைய பிரஜைகளாக இருந்திருப்பாங்க, அதனால் பாடுறாங்க. மற்ற இதிலெல்லாம் பாபாவுக்கு மட்டும்தான் மகிமை இல்லையா? சாக்காரமானவருக்கு மகிமை இருக்குதா என்ன? இந்த லக்ஷ்மி நாராயணனை நிராகாரமானவர் இந்த மாதிரி ஆக்குனாரு. இப்ப ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதனால அந்த நேரத்துல விநாசமும் ஆச்சு. இப்ப பாருங்க, ராஜயோகத்தை இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ராஜ்யம் ஒரு காலத்துல ஸ்தாபனை ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி விநாசம் நடந்துச்சு. நடந்த பிறகுதான் இந்த ராஜ்யம் உருவாகுது. தந்தை அவசியம் இல்லைன்னா இப்போ திடீர்னு வாங்க ராஜ்யம் பண்ணலான்னா எவனாவது ஒத்துப்பானா? எலெக்ஷன் வையணும் இல்லையா? எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் குறை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு ராஜ்யம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுகிறவங்க அவங்க எல்லாத்தையும் களம் பண்ணிட்டு தான் ராஜ்யம் நடக்கும். இப்போ பாபா சொல்றாரு, தந்தை அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை தான் கொடுப்பாரு. இப்போ அந்த ஆஸ்தியை கொடுக்கறது சங்கமத்தில் நடந்துட்டு இருக்குது. சிவபாபா வரும்பொழுது இந்த நாடகம் முடியுது. பிறகு கிருஷ்ணருடைய பிறவி நடக்குது. மனிதர்களோ பாவம் குழம்பி போயிருக்கிறாங்க. அதனால தான் தந்தை இதை புரிய வைக்கிறாரு. பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை இப்போ உங்களுக்கு சொல்றாரு. இப்போ நீங்க மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுறீங்க இல்லையா? எல்லா ஞானத்துல உள்ள சாரம் வந்துச்சு. இது போதும். நான் அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு? ஏன் அதுல ஃபுல்லா பொய் தான் இருக்கு. அதுல இருந்த கொஞ்சோண்டு உண்மை இங்க வந்துச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இந்த உண்மை வெளிப்பட்டிருக்கு அதுல, அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாரு, ஆத்மாவுக்கு தான் மகிமை இருக்குது. ஞானக்கடல், அன்பு கடல், பேரானந்த கடல், இது யாரோட மகிமை? பாபாவோட மகிமை. பாபா சொல்றாரு, இந்த பாரதம் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, கீதைய கிருஷ்ணர் பேரை போட்டதுனால எந்த மகிமையும் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா எல்லோருமே சிவனுடைய கோயில்ல மலர்களை படைச்சிருப்பாங்க.
கிருஷ்ணர் பேரை போட்டதுனால தான் கீதை உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்காத ஒரு நூல் ஆயிடுச்சு. கடவுள் பேரை போட்டிருந்தா அது வேறையா இருந்தது இல்லையா? அதான் பெரிய விஷயம். இப்போ எல்லா அப்படி இல்லை, கரெக்டாக சிவன் பேரை போட்டு இருந்துச்சுன்னா எல்லோருமே சிவனுடைய கோயிலில் மலர்களை படைத்திருப்பார்கள். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வல்லல் ஒருவர் தான்.